The லைட் ஹவுஸ் போல கர்த்தரும் இந்த வசனம் தான் சொல்லுது, உன்னை மற்றவங்களுக்கு முன்பாக பிரகாசிக்க பண்ண போறாரு. செய்யறதெல்லாம் ஒரே விஷயத்தை ஆண்டவர் கேட்கிறார், நான் நன்மை செய்கிறவளாய் சுற்றி திரிந்தேன், நீ அதை செய். வேற எதுவுமே ஆண்டவர் கேட்க மாறாக சொல்றாரு, நான் நன்மை செஞ்சேன், உன் நற்கிரியைகள் பரலோகத்தை மகிமைப்படுத்தும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உலகத்துல தேடுகிற கணம்லாம் நமக்கு தேவையில்லை. கர்த்தரை மகிமைப்படுத்த அந்த மகிமை சும்மா இருக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மகிமை சும்மா இருக்காது. நீங்க தேவனை மகிமைப்படுத்துகிற மகிமை என்ன பண்ணாது, சும்மாவே இருக்காது. உங்கள் வெளிச்சம் என்ன வெளிச்சத்தை கொண்டு போறீங்க, உன் இருதயத்துல உள்ள நற்கிரியைகள், உன் இருதயத்தில் உள்ள நல்ல விஷயங்கள் என்ன பண்ண தெரியுமா, நல்ல தாட்ஸ், நல்ல பேச்சு, நல்ல நடக்கை என்ன பண்ணும் தெரியுமா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கிற இடத்த சுத்தி லைட் ஹவுஸ் போல சுழன்று கொண்டே இருப்பீங்க. உங்களை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. இதுல சந்தேகமே கிடையாது. ஆமென். அந்த